திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாகவும் முறைமையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயன். ஓம் நம சிவாய். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க நடராஜா, எப்படிங்க ஆரம்பி. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டற் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க வந்தவாசி செண்பவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் ஓம் நம சிவாய. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு, ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு, நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க காந்திமதி அம்மா. வாங்க அருள் பெருகு தனிக்கடல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பெருசமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருக்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் திறக்க. வாங்க தாமோதரையா வாங்க.
நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால்வுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க ரயில்வே சித்ராமா வாங்க. முந்திய முதல் நடு. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இருதயம் மானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தலல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய என்று அந்த அந்தணனாவது அந்தணன் என்போன் அறவோன், அறமாவது மனத்துக்கண் மாசிலநாதன். அந்த மனத்துக்கண் மாசிலநாதன் நெட்டை கூடல். அந்த நெட்டை கூடல் அன்னைக்கு 50வது நாள் ஐயா நடத்திருக்கார் வெற்றிகரமா. ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலாக்கடிந்தான் தன் அடியவர்க்க சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. பெருமான் என்று வந்தாய் என்று நம் உள்ளத்துக்குள்ளே இருந்து வினவ வேண்டும். அப்படி வினவினால்தான் நிட்டை கூடிய நாள்னு பையா சொல்லி காட்டினாங்க. அதற்கான பயிற்சி இன்னைக்கு 50வது நாள். இந்த திருமுறை தமிழோசையில நான் மாட்டு பொங்கலனை தொடங்கி இன்னைக்கு 350வது நாள். வாழ்க வாழ்க. திருவாசகத்துல இன்றைக்கு 33வது பகுதியாக குழைத்த 10 ஆத்ம நிவேதனம். ஆத்மாவே பெருமானுக்கு நிவேதித்தல். எதையோ ஒப்படைக்கிற பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யறாங்க. நிவேதனம் என்றுதான் நைவேத்தியம். பெருமானுக்கு செய்கிற நைவேத்தியம் எதுவாக இருக்கணும்? நம்முடைய ஆத்மாவையே அவனுக்கு ஒப்படைத்தல். அந்த ஆத்மாவை ஒப்படைத்தல் தான் நெட்டை கூட. அதுதான் குழைத்த 10. பெருமான் நம்முடைய மனதை குழைத்தல். அதை குழைத்தல்னா பெருமானிடத்துல உருகி நினைதல். அதுதான் இங்க என்ன பண்ணாங்க, நேயத்தோடு ஒன்றிய நிலை என்று சொல்லுவார்கள். அந்த ஆத்ம நிவேதத்தை நேயத்தோடு ஒன்றிய நிலை. நேசநாயனார் மாதிரி நேயத்தோடு பெருமானுக்கு ஒன்றி. அதனால்தான் அந்த பாட்டு சொன்னேன். ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலாக்கடிந்தான் தன் அடியவர்க்காச் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நாம் போய் அவனை பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன் சொல்ற, அவன் என்னை பார்த்து என்று வந்தாய் என்று வினவ வேண்டும். அந்த வினாவுக்காக நாம் எல்லாம் காத்திருப்போம் என்று சொல்லி அதன் அடையாளமாக பெருமானுக்குடைய திருவடியை நோக்கி குழைதல். அதுல முதல் பாட்டு குழைத்தால் பண்டை கொடுவினை நோய். சிவாய நம. நடராஜா ஆரம்பிங்க. சிவாய. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.
குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன். உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா எனையாழ்வாய். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர்த்தடையாய் முறையோ என்று. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர்த்தடையாய் முறையோ என்று. அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. திருச்சிற்றம்பலம். உழைத்தால் உறுதி உண்டோதான். உழைப்பு உயர்வுதுன்னு யாரோ சொன்னாங்கன்னு லாரில ஏற்றி வச்சுக்கிறாங்க. அது யாரோ சொன்னாங்க, எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் சொல்லி கொடுத்தவனுடைய மணிவாசக பெருமான் உழைத்தால் உறுதி உண்டோதான். பெருமான் இந்த உடம்பை கொடுத்தால் அந்த உடம்பின் மூலமாக உழைக்க வேண்டும். வேற தோய உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த உழைப்பின் பயனாகிய பலனை பெருமானுக்கு அர்ப்பணித்தால் பெருமான் நம்மை தேடி வருவான். அப்பதான் அவன் நம்மை அழைப்பான். நாம சோம்பேறி உக்காந்துட்டு அவன் நம்ம அழைக்கலன்னா, நீ உடல் உழைப்பை செய்து அந்த உடைமுழைப்ப பயனை பெருமானுக்கு அர்ப்பணித்தால் அவன் நம்மை அழைப்பான். அதனால்தான் அழைத்தால் அருளாது ஒழிவதே என்று கொடுக்கிறார். பகலெல்லாம் உழைத்து இரவிலே ஓய்வெடுத்து விடிய காலம்புற பெருமான் நினைத்தால் அவன் நம்மை அழைப்பான். வாழ்க வாழ்க வாழ்க. அடியே நல்லல் எல்லாம். சிவபெருமானே ஐயா, நம்ம சேனலுடைய பேர் வந்து சிவநெறிய சீரான வாழ்வு தருன்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. அப்புறம் வந்து நம்ம அது சிகாரம்னு நம்ம சுருக்கிட்டோம். ஆமா. ஆனா நம்ம சேனலோட ஐடி பாத்தீங்கன்னா உமையால் துணைவர்னு தான் இருக்கும். ஆமா. அந்த ஆமா அட்ரஸ் போடும்போது உமையால் துணைவர் தான் இருக்கும். அந்த சொல்லு இங்க இருந்து எடுத்துட்டாங்க ஐயா. உமையால் கனவான் முதல் பாட்டுல இருக்கீங்களா? உமையாள் கனவாய் எனையாழ்வாய். அந்த உமையால் கனவான்றதுக்கு அப்புறம் துணைவர் போட்டு நம்ம ஐடி பேரு உமையால் துணைவர் தான் இருக்கு பாருங்க நம்ம நிகழ்ச்சியோட. நம்ம உமையாள் என்பது கருணையின் அடையாளம். கருணை தான் குழைதல், குழைதல் தான் நிட்டை கூட. சரியா? ரைட். வாழ்க வாழ்க. இந்த நம்ம சேனலுடைய அட்ரஸ் வந்து இந்த உமையாள்ன்ற சொல் இங்க இருந்து எடுக்கப்பட்டது. நன்றிங்க ஐயா. ரைட். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னொரு அந்த பாட்டை படிங்க. சிவாயன். திருச்சிற்றம்பலம். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன். உழைத்தால் உறுதி உண்டோதான் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா எனையாழ்வாய். உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா எனையாழ்வாய். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர்த்தடையாய் முறையோ என்று. அழைத்தால் அருளாதொழிவதே அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. அம்மானே உன் அடியேற்கே. நன்றிங்கய்யா. உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் அனையாழ்வாய். உமை என்பது திருவருட்னு சொல்லுவாங்க. பெருமான் குருவருள். பெருமானே குருவாக வந்து அருள் செய்வனாலே பெருமானுக்கு அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய பெருமை. அதுக்கு குருவருள்னு பேரு. அம்பாளுக்கு திருவருள்னு பேரு.
அது அருளியல் நிலையிலே சொல்ற சொற்கள். ஆனால் உலகியல் நிலையில உமை என்பது சக்தி. அந்த சக்தி இருந்தாதான் உழைக்க முடியும். அதனால அந்த உழைத்தால் உறுதி உண்டோதான் என்ற இடத்துல அந்த உமையாளை கொண்டு வைத்து பாடினார் மணிவாசக பெருமான். அத சிகாரம் தரும் உமையாள்னு ஐயா வச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க. அதனால உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாட்கணவாய் எனையாழ்வாய். ஆக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல உறுதி வரும். அவ்வளவு உடம்புல உறுதி இருந்தா அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. வாழ்க வாழ்க. அதை தரக்கூடிய ஆற்றல் அந்த உமைக்கு உண்டு. அந்த உமைக்கு சக்தின்னு பேரு. அது அருட்சக்தின்னு சொல்லுவாங்க. நன்றி. அடியேன் அல்லல் எல்லாமன். சொக்கம்மாள் வாங்க. சிற்றம்பலம். அடியே நல்லல் எல்லாம் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையால் கூறாயம் ஓவே ஆவா என்றருளே செடி சேருடலை சிதையாது எத்துக்கெங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவான்னு சொன்னாரே, அந்த உமையாள் கணவாய் யாருன்னு கேட்டா இந்த வாட்டுல சொல்றாரு, கொடியேறிடையாள் கூறா என்று. கொடி அப்படியே அந்த கம்ப தழுவி அந்த கழைய தழுவி இருக்குதோ அதே மாதிரி இந்த உமையம்மை சிவத்தை தழுவி இருக்கிறாள். அப்ப அதுதான் அங்க இந்த காஞ்சிபுரத்துல தழுவ குழைந்த உமைன்னு பேர். அதுக்கு இந்த ஏலவாறு குழலுக்கு தழுவ குழைந்தாள்னு பேர் இல்லையா? அதான் குழைத்த பத்து. வாழ்க வாழ்க. ஒன்றும் போதா நாயேனே. சரஸ்வதி அம்மா வாங்க. நம சிவாய. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் போவே. குன்றே அனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிட்டாய். என்தான் கெட்டது இறங்கிடாய். என் தோள் முன் கண்யம்மானே. குன்றே அனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடாய். என் தோள் முக்கன் எம்மானே. என் தோள் முக்கன் எம்மானே. நன்றி ஐயா. முதல் பாட்டுல உமையாள் கணவாணி என்று சொன்ன மணிவாசக பெருமான் 2வது பாட்டுல கொடியேறிடையாள் என்று சொல்லி அந்த கொடியேறிடையாள் கூறாதான் உய்ய கொண்ட நின் கருணை என்று சொல்கிறார். அந்த உமைதான் கருணையின் அடையாளம். அதனாலே உய்ய கொண்ட நின் கருணை. அந்த உய்ய கொண்ட நின்க எப்படி உய்ய கொள்வாள்? நம்முடைய குற்றங்களை எல்லாம் குணமாக கொள்வதன் மூலம் அவள் நம்மேல் கருணை செலுத்துவாள். குன்றே அனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால். வாழ்க வாழ்க. அடுத்த 4வது பாட்டு மானேர் நோக்கி. பட்டம்மாள் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின் சேர் மரபித்து யூனே புகையன் தனி நோக்கி உழல பண்ண வித்திட்டாய். ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோணே கூவி கொள்ளும் நாள் என்று என்று உன்னை கூறுவதே. கோணே கூவி கொள்ளும் நாள்
என்று என்று உன்னை கூறுவதே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. இங்க பெருமானை மணவாளன் என்று குறிப்பிட்டு அந்த யாருக்கு மணவாளன்னா மானேரனைய நோக்கின்ற அந்த உமையாள் மணவாளன். அதனால அந்த உமையை இந்த இடத்துல மானேர் நோக்கி என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். ஒரு பாட்டுல அந்த உமையம்மை குறிப்பிடுகிறார். முதல் பாட்டுல உமையாள்னு சொன்னார், இரண்டாவது பாட்டுல கொடியேரடையாள் சொன்னார், மூணாவது பாட்டுல கருணை என்ற சொல்லாலே விடார். இங்க நாலாவது பாட்டுல மானேர் நோக்கி என்று சொன்னார். மான் போல விழியை உடையவள். வாழ்க வாழ்க. அடுத்து கூறும் நாவே முதலாக. சிவ லலிதா லோகநாதன் வாங்க. சிவாய நம. வாமா. நாவே முதலாக கூறும் தரணும் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை, மெய்மை உன்னை விருத்துரைக்கில், தேரும் வகையின் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ, தேரும் வகையின் சிவலோகா, திகைத்தால் தேற்றம் வேண்டாவோ. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. கரணம் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பு யார் கொடுத்தது? சிவம். அந்த சிவத்துக்கு சக்தி எது? நாக்கு தான். அதனால நாக்காலதான் எல்லாம் செய்யறோம். அதனாலதான் உண்றோம், அதனாலதான் நம்ம பேசுறோம், எல்லாம் செய்யறோம். அதனால நாக்கு என்பது சக்தியின் அடையாளம், அந்த கூறும் கரணம் என்பது சிவத்தின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் எல்லாம் அவனாக இருக்கிறான். குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடலால வாயிலாய், சுற்றம் நீ, பிரானும் நீ, தொடர்ந்து இலங்கு சோதி நீ, கற்ற நூல் அறுத்தும் நீ, அறுத்தம் என்பதென்றிவை, முற்று நீ, புகந்து நீ, உரைப்பதன் முகம்மன் என்று ஞானசம்பந்தர் வாக்கு திருஆலவாயில. அதேதான் இங்க சொல்றாரு. தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீன்னு பாடி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. எல்லாமே சிவம்தான். அது அடுத்த பாட்டுல வேண்டத்தக்கது அறிவோய் நீ. ஜான்சி ராணி சதாசிவம் வாங்க. வாங்கம்மா. இருக்காங்களா லைன்ல? ஜான்சி ராணி இருக்கீங்களா? வெளியே இல்ல போதுங்க லைன்ல. வந்துருவாங்க. ஓரூர் செண்பகவல்லி அம்மாவன். இல்ல கணபதி ஐயா ஆறாவது பாட்டு வேண்டத்தக்கது அறிவு. சிவாய நம ஐயா. வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுவதும் தருவாய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு எனில், அதுவும் உந்தன் விருப்பமன்றே, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில், அதுவும் உந்தன் விருப்பமன்றே. சிவாய நம்ம. நன்றி ஐயா. பெருமான் வேண்ட முழுதும் தருவோன். வேண்டத்தக்கது அறிவோனும் அவன்தான், வேண்ட முழுதும் தருவோனும் அவன்தான். அதனால எனக்கு என்ன வேண்டும் அவனுக்கு தெரியும். அதுக்கு மீறி நான் என்ன கேட்டேன்னா அதே அவன் கொடுத்துருவான். ஆனால் நான் வேண்டினால் அது யான் என்ற எண்ணத்தோடு நிற்கும். அது ஆணவம் அடங்காத நிலை. அப்ப ஆணவம் அடங்கிய நிலையில எனக்கு என்ன பண்ணும் உனக்கே தெரியும்பா. அதனால வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில், அதுவும் குந்தன் விருப்பன்றே, உன்னுடைய விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது ஆணவம் அடங்கிய நிலை. நான் வேண்டினால் அது ஆணவத்தின் அடையாளம். பெருமானுடைய விருப்பத்துக்கு விட்டால் அது ஆணவம் அடங்கிய நிலை. மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கிய நிலையிலே வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னு
பெருமானுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுதல். வாழ்க வாழ்க. அடுத்தது கணபதியே வாங்க. 7வது பாட்டு. அன்றே என்றன் ஆவியும். நமச்சிவாய வாழ்க. வாங்க வாங்க. நமச்சிவாய வாழ்க. அதனால் வாழ்க. இமைப்பதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் வாழ்க. சிவாத்தி சித்தமம். அடியார் பெருமக்கள் பாரபோயம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாணம் மந்திர சந்தன பத்திர பருப்பு அஞ்சலி சமர்ப்பியாமி. சிவாய சிவாத்தி சித்தமம். சிவாத்தி சித்தமம். சிவாத்தி சித்தமம். சிவா 7வது பாட்டியா? சிவா 8:33 அன்றே ஐயா அதுக்கு அடுத்த பாட்டியா? ஐயா அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அதானா? சரி சரி. ரைட். அன்றே என்ற ஆவியும். பாடுங்க பாடுங்க. கரெக்ட் தான். அன்றே எந்த நாபியும் உழமை உழமை எல்லாமும் ஒன்றே அணை என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோ இளையோர் எனக்கு உண்டோ என் தோல் முக்கை மாறே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கே நாயகமே என்றோர் இளையோர் எனக்கு உண்டோ என் தோல் முக்கைமானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கே நாயகமே நானோ இதற்கே நாயகமே. நன்றி ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். நாயகம்னா தலைவன்னு பேரு. நானோ இதற்கு நாயகமே. நான் செய்யற நானா தலைவன். என்னை ஆட்டுவிக்கிற நீதான் தலைவன். ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஒருவர் அடங்காதாரே. அதனால நான் இதற்கு தலைவன் அல்ல, நீதான் தலைவன் என்பதை நானோ இதற்கு நாயகமே என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிற மணிவாதக பெருமான் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அடியார் நிலையில 2 நிலை. இப்ப காலத்தை சொல்லும் போது கிபு கிமுன்னு சொல்லுவாங்க. கிபினா கிறிஸ்துக்கு பின்னால, அப்புறம் கிறிஸ்துக்கு முன்னால காலத்தை காட்டுவாங்க. அதனால அடியார்களுக்கு பெருமான் ஆட்கொள்வதற்கு முன்னாலே ஒரு நிலை, ஆட்கொண்ட பின்னாலே ஒரு நிலை. ஆட்கொள்வதற்கு முன்னாலே எனது உடம்பு, எனது செயல், எனது இது, எனது ஆவி, எனது உடைமை அப்படின்னு எல்லாம் எனது எனது சொல்லும். ஆட்கொண்ட பின்பு எல்லாம் சிவன் செயல். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ண எல்லாத்தையும் பெருமானிடத்திலே ஒப்படைத்த. வாழ்க வாழ்க. நாயிற்கடையாம் நாயேனை. நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. இங்க நாயினாவது அது கீழ்பட்ட நிலைன்னு சொல்றோம் இல்ல உலகத்துல. அது ஒரு கீழ் ஜாதி அப்படின்னு.
இங்க ஞாயிற்கடையாம் கீழேனைன்னு சொல்லாம நாயேனைன்னு சொன்னார். ஏன் கீழோனைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் நாயேனைன்னு சொன்னாரு? நாய் என்பது நன்றி உடையது. நாம் பெருமான் செய்த உதவிகளுக்கு நன்றி செலுத்தினால் அவன் தானாக வந்து என்னை ஆட்கொள்வான். நான் கீழாம இருந்து அவன் எப்படி என்னை ஆட்கொள்ள முடியும் இல்லையா? நான் மேலே முன்னேற வேண்டிய எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் எப்படி வரும்? பெருமான் செய்த உதவிகளுக்காக நன்றி உணர்ச்சியா இருக்கணும். அந்த நன்றி உணர்ச்சிக்கு அடையாளம் நாய். அதனால ஞாயிற்கடையாம் கீழேனை என்று பாடாமல் ஞாயிற்கடையாம் நாயேனை என்று பாடியதன் மூலமாக நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையால் என நன்றி உணர்ச்சிக்கு அடையாளமாக தன்னை நாய் என்று சொல்ல போல அந்த நாயினுடைய நன்றி உணர்ச்சியை தன்மேலேற்றி நானும் பெருமானே உனக்கு நன்றியுடன் இருக்கிறேன், நீயும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று குழைதல். அதுதான் குழைத்த பத்து. வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணார் முதலோய் கடலணைகள். கண்ணாய் கடலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற என்னாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அது அல்ல மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் தழற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடத்தே அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடத்தே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால். பகல் என்பது ஆன்மாக்களுக்கு உழைப்புக்குரியது, இரவு என்பது ஓய்வுக்குரியது. அதனால அந்த இரவும் பகலும் சந்திக்கிற விடியற்கால நேரம் தான் பெருமானை தியானிப்பிற்கு உயிடம். அதனால்தான் எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால். அப்ப அந்த என்ற நிலை எந்த நிலை? போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கற்கென்று அந்த விடியற்காலை தான் பெருமான் நினைக்கிற நேரம். பகல் என்பது உழைப்புக்கும் இரவு என்பது ஓய்வுக்கும் பெருமானை நினைக்கிற நேரம் புலர்ந்தது, அந்த காலை நேரம். அதனால்தான் சுந்தரர் பாடினார், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளையாய் கரை கண்ட. திருக்கச்சூர் பாட்டு. மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்று செய்தாய், காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டா. மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. காலையில எழுந்து தொழுதால் நமக்குடைய துன்பங்கள் போகும், மாலையில தொழுதால் இன்பம் வரும். பகலில உழைத்தல், இரவிலே ஓய்வெடுத்தல், விடிய காலம்புற பெருமானை இணைத்தல். வாழ்க வாழ்க வாழ்க. அழகே புரிந்துட்டு பரமேஸ்வரி அம்மாவா? சிவாய நம ஐயா. ஐயா கடைசி பாட்டு தானுங்க ஐயா? ஆமாமா ஆமாமா, கடைசி பாட்டு, 10வது பாட்டு. அழகே புரிந்துட்டு அடிநாய. திருச்சிற்றம்பலம். அழகே புரிந்துட்டு அடிநாயே அரற்றுகின்றேன் உடையானே. அழகே புரிந்திட்டு அடிநாயே அரற்றுகின்றேன் உடையானே. திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. குழகா கோலமறையோனே கோனே என்னை குழைத்தாயே. அந்த குழைத்தல் தான்
நிட்டை கூடுதல் என்ன, அவனை எப்படி அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் என்று பெருமானுடைய புகழை நான் அரற்றுவதன் மூலமாக என்னுடைய உடம்பு அழகாகும். திருவருள் உணர்ச்சி நம்மை அழகாக்கி விடும் என்று சொல்கிறார். அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன். பெருமானுடைய புகழப்பான்னா முகத்துல ஒரு ஒளி வரும், அதுதான் தேஜஸ், அதுதான் அழகு. வாழ்க வாழ்க. நன்றி. இன்னும் அடுத்த ரவுண்டியா பதிவு படிக்கும் போது மாணிக்கவாசகர் ஐயாவுக்கு உடல்நிலை மற்றும் மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க மாணிக்கவாசகருக்கா? ஒரு பாட்டு இருக்கு, உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உழைத்தா போதும் அப்படின்ற மாதிரி. நான் உழைச்சி நான் அதுக்கு உண்டான ஊதியத்தை சம்பாதிச்சுக்கிற மாதிரி பாடுறாரு. அதாவது தொண்டு என்பது தொழில் வேற, தொண்டு வேற. தொண்டையும் தொழிலையும் பிரிச்சு வைக்கணுன்றதுக்காக உழைத்தால் உறுதி உண்டோதான்னு சொன்னார். சில பேர் தொண்டையே தொழிலாக்கிடுறாங்க. அப்படி இல்லாம தொழில் என்பது வேறு, தொண்டு என்பது வேறு. தொழிலால் வரும் பயனை பெருமானுக்கு ஒப்படைச்சா அது தொண்டு. ஆனா நான் தொண்டு செய்யறேன் அதையே காசாக்கி ஆயிட்டா அது தொழிலா மாறிடுது. அதை தெரிவதற்காக இங்கே உழைத்தால் உறுதி உண்டோதான். உடலை கொடுத்தது உழைப்பதற்காக. ஆனா அந்த உடம்பு வச்சுக்கின்னு நம்ம சாமி பெற சொல்லி நான் காசு சம்பாதிக்கிறேன்னா அது தொண்டு தொழிலா போக மாறுகிறது. ஆனால் நாம் தொழில் செய்து அதன் மூலமாக பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்காக உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாட்கணவா எனையாழ்வாய். ஆனால் அந்த உழைப்பு உழைக்க 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 உடம்புல வேர்வை வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி வரும், நோயே வராது. அதனால அவர் நோயால இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த சுற்று வாங்க, சங்கரையா வாங்க, முதல் பதிவு படி. சங்கரையா வாங்க. நேசநாயனர் தறி நெய்தலோட ஒரு உழைப்பு தானே இருக்காரா? இல்ல சங்கரையா, சங்கர் வாங்க ஐயா. இல்லையா? அடுத்தது உமாமா வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா, கொண்டு தருமாமா. இறைவா போட்டி. திருச்சிற்றம்பலம். உழைத்தால் பண்டை கொடுதினை நோய் காவாய் உடையாய் கொடுதினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதார் உமையால் கனவாய் எனை ஆழ்வாய் இழைத்தால் பொறுக்க வேண்டாவோ இறைசேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிகதே அம்மானே உன் அடியேற்கே அழைத்தால் அருளாதொழிகதே அம்மானே உன் அடியேற்கே. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோனா நான் பிழை செய்யக்கூடாது. ஒருவேளை என்னையும் மீறி அந்த ஏதாவது பிழை வந்து விட்டால் அதை பொறுக்க வேண்டும். பிழையை பொறுத்தல் பிழைத்தால் என்று சொல்வதன் மூலமாக பிழை செய்யக்கூடாது. ஆனால் அதற்கு மீறி நான் செய்கிற செயல் என்னை அறியாமலே அது பிழையாக மாறினால் அந்த பிழையை பொறுக்க வேண்டும் என்று பெருமானத்துல விண்ணப்பிக்கிறார். உழைப்பினாலே வருகிற பிழை வந்தால் அந்த பிழையை பொறுத்த வாழ்க. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம்மையா. அடியேன் அல்லல் எல்லாமும் அடியே நல்லல் எல்லாமுன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையால் கூறாயும் கோவே ஆவென்று அருளாயே செடி சேருடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒரு தாள் ஒன்றும் போதுமே உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒரு தாள் ஒன்றும் போதுமே. நன்றி ஐயா. செடிசேருடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகான ஏதோ வெறுப்பினால இன்னும் உடம்பு எதுக்கு வச்சுக்கணும்னா
போதும் நான் செத்து போறேன் அப்படின்னு விரக்தியில பேசுற பேச்சு அல்ல மணிவாசனுடைய பேச்சு. மணிவாசகர் சொன்னது ஆத்ம நிவேதனம். அதற்கு என்ன சொல்றாங்க? நேயத்தோடு ஒன்றுதல் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அவ சிதையாதயத்துக்குன்னு இந்த உடம்பு உனக்கு கொடுத்த எதற்காக? உன்னுடைய வினை தீருவதற்காக. அதற்கான உழைப்பை நீ செய்யணும். அப்ப அந்த சிதையாத வச்சுக்கிறான்னு என்ன அர்த்தம்? அந்த உடம்ப சிதையலைன்னா நீ உழைச்ச உழைப்பு பத்தலாம் அர்த்தம். அதனால உன்னுடைய உழைப்பு பற்றாமல் இருந்தால் அது சிதையாது. நீ செய்த உழைப்பு போதும் சொன்னா பெருமான் இந்த உழைப்பை திரும்ப எடுத்துக் கொள்வான் என்ற வகையில அதற்கு பொருள் சொல்லுவார்கள். அதனாலே செடி சேருடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா. வேண்டிய அளவு உழைச்சிட்டா அவ உடம்பு தானாக இது வேணும். உடம்பு உறுதி பெறுதல் என்பது எப்போ ஆணைச்சுன்னு அங்கே உட்காந்துக்கிறது இல்ல. உடம்பு உறுதி என்பது பெருமானுடைய திருவடியிலே உடம்பை காயமே கோயிலாக, கடிமனம் மடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றிக் கொள்ளுதல் என்றும் ஒரு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு, ஒன்றும் போதா நாயேனே. மியூட் ஓபன் பண்ணுங்க. வாங்க, வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவும். இருக்காங்களா? காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஒன்றும் போதா நாயேனை பொய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோல் முக்கன் எம்மானே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானிடத்துல நன்றி உடையவனாக இருந்தால் அங்க என்ன பண்ணுவாங்க? நாயிற்கடையாம் நாயேனை என்று சொல்லுவார்கள். ஆனா நன்றி கெட்டவனா இருந்தா ஒன்றும் போதா நாயன்னா அதுக்கு நன்றி கெட்டவன்னு ஒரு பொருள் சொல்லுவார் எங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. மானேர் நோக்கி மணவாடா. திருச்சிற்றம்பலம். மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மரபேத்திவ் ஊனே புகையன் தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவி கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே. கோவே கூவி கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே. நன்றி ஐயா. ஊனே புக என் தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய். பெருமான் உன்னை உடம்பிலே புக வேண்டும். புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னடும் கோயிலா புகுத வேண்டும். ஆனால் நூக்கி என்றால் அப்படி புகாமல் தள்ளி விடுகிறான். எதனாலே தள்ளி விடுகிறான்? என்னை உழல பண்ணுகிறான். நான் செய்த உழைப்பு பத்தலன்றதாக என்னை உலகத்திலே உடல விடுவதற்காக உடலை புகாமல் தள்ளி விடுகிறான் என்பதை நூக்கி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். புகையன் தனை நூக்கி உடல பண்ணு விட்டுட்டா. இல்ல புகாமல் என்னுடைய உடம்பிலே புகாமல் என்னை தள்ளிவிட்டு இந்த உடம்பிலே மேலும் உழுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறான் என என்னுடைய உழைப்பு பத்தலான்னு அர்த்தம். வாழ்க வாழ்க. அடுத்து கூறும் நாவே முதலாக. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. கூறும் நாவே முதலாக கரணம். கேட்கலீங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கம் ஐயா. என்னாச்சு? கூறும் கூறும் சரி சரி சரி. சாரிங்க ஐயா.
கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ சேரும் வகை நீ திகைப்போ நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் சேரும் வகையன் சிவலோகம் திகைத்தால் சேர்த்த வேண்டாவோம் சேரும் வகையன் சிவலோகம் திகைத்தால் சேர்த்த வேண்டாவோம் திகைத்தால் சேர்த்த வேண்டாவோம். திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா சிவன். என்னுடைய வினை தேய்ந்தால் அவன் என்னை தேற்றி விடுவான். என்னுடைய வினை தீயாத போது என்னை திகைக்க வைத்து விடுவான். தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. பெருமான் என்னை தேற்றி ஆட்கொண்டால் என்னுடைய வினை தேய்ந்தது என்ற அர்த்தம். இல்ல அவன் என்னை திகைக்க விட்டால் என்னுடைய வினை தீரவில்லை என்று பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வேண்டத்தக்கது அறிவோயினி. தாமோதரையாவா? வாங்கயா தாமோதரையா வாங்கயா. சிவாய ஓம் நம. நினைக்கிறேன் அடுத்தவங்க கூப்பிடுங்க. ரயில்வே சித்ரா வாங்க. படி. வேண்டத்தக்கது அறிவோய். பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். அடிகளார் திருவடிகள் போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய். அயனும் மாலும் யான் எனது என்ற செருக்கின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அதனாலே அவர்களுக்கு அரியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த யான் என்ற செருக்கிற்கு அடியார்களுக்கு எளியவனாக இருக்கிறான். அதனால வேண்டி என்னை பணி கொண்டாய். அரியவராக பெருமாள் பெருமனுக்கும் அடியவர்க்கு எளியவனாக இருக்கிறான். ஏன்னா அவர்கள் யான் எனது செருக்குடையவர்கள், நாம் அந்த செருக்கை அடக்கியவர்கள் அடியார்கள் என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அன்றே என்ற நாவியர். ஆர்த்தி சிவகுமார் வாங்க. சாமி கேட்டுக்கிறேன் சாமி. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க வாழ்க. அடுத்து தேவகி. செல்வம். தேவகி மீட் ஓபன் பண்ணணும். அரங்கோ பொன்னி அவருக்கு மீட் ஓபன் பண்ணுமா? சிவா சொக்கம்மாள் வாங்க. பாட்டுங்களா ஐயா? சங்கர் வந்திருக்காரு. சங்கர் பாட சொல்லுங்க. பாட்டு படிங்க. அன்றே எந்தன் ஆவியும் படிங்க. 7வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையுரண குண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ
இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. பெருமான் குன்றாக உயர்ந்து நிற்கிறான். நான் அந்த குன்றத்தை எட்டி பார்க்கிறேன். சிறியவனாக இருக்கிறேன், அவன் பெரியவனாக இருக்கிறான், நாம் சிறியவனாக இருக்கிறேன் என்பதை அடையாளமாக குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நாயிற்கடையாம் நாயேனை. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். மாய பிறவி உண்மசரே வைத்திருக்கும் அது அன்றே. ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம். காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ்வை பாய் கண்ணுதலே. காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ்வை பாய் கண்ணுதலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அது வந்து ஆயக்கடவேன் நானோதான் என பிறவியை பெருமானுடைய திருவடியில வைத்தல் தான் நெட்டை கூட. அது செய்யலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ண அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்றார் பெருமான். மணிவாசகர். வாழ்க வாழ்க. கண்ணார் முதலோய் கடல் அணைகள். சரஸ்வதி அம்மா வாங்க. கண்ணார் முதலோ கடல் இணைகள் கண்டேன் கண்கள் களி கூற. கண்ணார் நுதலோய் கழல் இணைகள் கண்டேன் கண்கள் களி கூற. என்னாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால். மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கே புகுமாறும். அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கழற்கே புகுமாறும். அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. நன்றியா. பெருமானுக்கு அடிமை செய்தல் தான் அழகு. அதனால அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே என்று சொன்ன மணிவாசக பெருமான் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும். இந்த உடம்பை இங்க விட்டுட்டு நாங்க வருது இல்லை. இந்த உடம்பை இங்க விட்டால் நான் மீண்டும் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவேன். உன்னுடைய கடலே புகுந்தால் அது இரவாத இன்ப அன்பு. அதனால நான் இந்த இந்த உடம்பு இந்த மண்ணிலேயே விட்டுட்டு நான் மீண்டும் மீண்டும் பிறப்பதை விட அந்த உன்னுடைய கடற்புகுதலாகிய இரவாத இன்ப அன்பை பெற வேண்டும். அதற்கு பெருமானுடைய அருள் வேண்டும். அதனாலே பெருமானே அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழைத்து நான் உனக்கு அடிமை பூண்டால் இரவாத இன்ப அன்பு நிலை வந்து எய்தும் என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அழகை புரிந்துட்டு அடிநாயன். கடைசி பாட்டு நடராஜையா வாங்க. சொல்லுங்கய்யா. கடைசி பாட்டு 10வது பாட்டு குழைத்தபத்துல கடைசி பாட்டு. முதல் பாட்டு பண்ணுங்க, கடைசி பாட்டு. வந்துட்டாங்கய்யா. ரொம்ப இறைச்சலா இருக்கு. எவ்வளவுதான் கதவை சாத்தினாலும் இந்த புனல் வச்சு போடுறாங்கல்ல. மார்கழி பதினா அப்படிதான் இருக்கா. மார்கழி மாசம். சிற்றம்பலம். 10வது பாட்டு அழகே புரிந்துட்டு அடிநாயன். 38 தானுங்கய்யா. 33.
8:33 10. 33ல 10. நன்றிங்க. சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். ஆத்ம நிவேதனம். கண்டிப்பாங்க ஐயா. சிவ திருச்சிற்றம்பலம். அழகே புரிந்திட்டடினாயேன் அரற்றுகின்றேன் உடையானே. அழகே புரிந்திட்டு அடினாயேன் அரற்றுகின்றேன் உடையானே. திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு, புகழே பெரிய பதம் எனக்கு, புராண நீ தந்தருளாதே. புகழே பெரிய பதம் எனக்கு, புராண நீ தந்தருளாதே. உலகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. புகழே பெரிய பதம் எனக்கு, புராண நீ தந்தருளாதே. உலகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. கோனே என்னை குழைத்தாயே. நன்றிங்க ஐயா. புகழே பெரிய பதமெனக்கு புராண நீ தந்து அருளாதே. எனக்கு நீ புகழ கொடுத்துறாதப்பா அப்படின்றார். ஏன்னா புகழ கொடுத்தா நான் ஆணவத்திலே திரிவேன். ஆணவத்திலே திரிந்தால் நான் உன்னை அடைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனாலே புகழே பெரிய பதம். அந்த பெரிய பதம் என்ன பண்ணும்? என்னை இந்த மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருபட செய்யும். அதனாலே அந்த புகழை தந்து விடாதே என்று பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிற மாதிரி நீ தந்து அருளாதே என்கிறார். புகழை தந்து விடாதே. அதுதான் வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மன்னம் பெண்ணும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சலாயா? மணி 17 பொன்னூசல் அதெல்லாம் படிக்கிறது சரியாயிடும். முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சிடலாம். வாங்க பட்டம்மாள் பொன்னூசல் படிங்க. எத்தனாவது பாடலுங்க ஐயா? 2வது பாட்டு படிங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மூன்றங்கு இளங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கி தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருகும் உத்தர கோசமங்கை கொன் தங்கு இடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ கொன் தங்கு இடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் அடைக்க சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விடுமின் விலை வேட்கணும். ஒரு நிமிஷம். 8:45 விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோ காலம் இனி இல்லை. உடையா நடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமல் உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்க ஆழ்வான் புகழ்களையே. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்க ஆழ்வான் புகழ்களையே. சிவசிவா. வாழ்க வாழ்க வாழ்க.
வாழ்த்து வாழ்த்து. கணபதியா, கணபதியா வாங்க வாழ்த்து படிங்க. வாழ்த்து சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்கதற்கே யாரு போல் குறவில்லை கண்ணில் நல்ல குரு கருமல வடகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே தரம் தரம் கவிதரும் ஓராம் தலைவழிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் கொஞ்சமில்ல எம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்பன் பகவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே. சித்திரம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாய் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நன்றி நன்றி. ஐயா அம்மன் துதி பாடல் படிங்க. திருச்சிற்றம்பலம். அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஜான்சி ராணி, ஜான்சி ராணி அம்மா வாங்க படிங்க வாழ்த்து. இல்லைங்க ஐயா அவங்க. அடியேன் ஒரு பாடல் படிக்கட்டுங்களா ஐயா? பாடுங்க. வாழ்த்து எந்த பாடலுங்க ஐயா இன்னும் பாடணும்? வாழ்காந்தனர் வான்மையில் வளாது பெய்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்யாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். நடராஜயா. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. திருச்சிட்ட அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்காலிலிருந்து சிவ திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியின் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு, அதுக்கப்புறம் சரியாக 9:50க்கு திருத்தொண்ட தொகையும் பொன்னூசலும் பாடி ஆத்மார்த்த பூசை அகபூசை மிக சிறப்பாக நடந்து வருகிறது. அந்த இரவு நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு களிப்புறுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.